நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி ஸ்டைல் டுடே வித் மீ டீனா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போறோம். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஹேர் பால்ட்னஸ் வருது. ஸோ மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ்னா என்ன, இதை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக த எக்ஸ்பர்ட் முகமது கலீம் சார் வந்திருக்காரு. ஹாய் சார். ஹாய் டீனா, குமுதம் வியூவர்ஸ்க்கு ஹாய் சார். இந்த மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ்னா என்ன சார்? மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ வெரி நேச்சுரல் அண்ட் அ காமன் திங் which is happening everywhere. முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 years ப்ளஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலி. பட் இப்போ வந்து திங்ஸ் ஹவ் சேஞ்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அவர் ஃபுட் ஹேபிட்ஸா, பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் ரேடியேஷன்ஸா, பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஹார்மோனல் இம்பேலன்ஸா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹேர் லாஸுக்கு வந்து நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா வந்து there are வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் த ஹேர் லாஸ். இப்போ வந்து ஹேர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகம் அ காமன் திங். இட் கேன் happen at the age of 17, it can happen at the age of 20, it can happen at the age of 25. So hair loss ingradhu vandu it's become a common thing now actually. There is nothing to worry about it. The more you get stressed about it, the more hair loss you will have. So stop stressing about it, just relax and accept the nature. சார், இப்போ யங் பீப்புளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து இந்த பால்ட்னஸ்ன்றது வருது. அது அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிடுவாங்க இது வந்து ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த வகையில் வந்து இது உண்மைன்னு நினைக்கிறீங்க? ஹெரிடிட்டி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் மோஸ்ட்லி வந்து இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல்ஸ் ஆக்சுவலி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து நைட்டில் வந்து தூங்குறதே வந்து கிடையாது ஆக்சுவலி. அண்ட் மோர் ஓவர் வந்து த கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ஸ் தே யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஆல் த டைம் அண்ட் தே ஐசைட்ஸ் கெட்ஸ் வீக் அண்ட் லைக் யூனோ இப்போ வந்து யாருமே வந்து பசங்க யாருமே பிளே கிரவுண்ட் போய் விளையாடுறதே கிடையாது. லைக் யூனோ தே சிட் இன் ஹோம் ஆல் டே அண்ட் சிட்டிங் இன் த சோஃபாஸ். ஸோ த ஹீட் அக்ரிவேஷன். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, இது பண்ணுவாங்க. பட் தேர் இஸ் நோ கல்ச்சர். இப்போ யாருமே வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறதில்ல, ஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு மேல். ஸோ தே யூஸ் ஆல் திஸ் ஜெல்ஸ், வேக்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ அதனால வந்து த அக்ரிவேஷன் ஆஃப் ஹேர் லாஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் அட் அ early stage actually. இப்போ வந்து 30 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகுறது வந்து 15 இயர்ஸ்லேயும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. பிகாஸ் த எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன்ஸ், there is no sun exposure. உங்களுக்கு எந்த விஷயமும் வந்து கிடையாது. அவங்க வீட்லேயே இருந்து லைக் யூனோ தே வீட்லேயே உட்காந்து they tend to generate too much of heat in the body. So heat is also one of the reasons for your hair loss. நிறைய பேர் ஈவன் ஆஃபீஸ் கோயிங் பீப்புள், சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஹேருக்கு வந்து ஹேர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அப்புறம் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஹேர் ஜெல் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இதனால கூட வந்து இந்த சொட்டை வரலாம் இல்லையா? டெஃபினட்டாக மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஜெல், ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி திங் ஆக்சுவலி. பட் அட் த சேம் டைம் எந்த ஒரு விஷயமும் வந்து லிமிட்டோட யூஸ் பண்ணால் வந்து திங்ஸ் வுட் பி பெட்டர். அண்ட் நம்பர் ஒன், ஹேர் ஜெல் அண்ட் ஹேர் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து அதோட பிஹெச் லெவல்ஸ் என்னன்னு தெரியாது. எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது. அண்ட் தே ஸ்டார்ட் கெட்டிங் அடிக்டட் டு இட். நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வந்து பெட்டராக காட்டுறதோட நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை வந்து அவங்க வந்து உள்வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. தட்ஸ் வென் they get involved in all this chemicals and they end up spoiling their hair. நிறைய பேரோட கேள்வி என்னன்னா வந்து கேர்ள்ஸ் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறாங்க, ஸோ நானும் பண்ணிக்கிறேன்ட்டு போய் நிறைய பாய்ஸ் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறாங்க. பட் இதனால வந்து ஹேரோட அந்த டெக்ஸ்டர் ஸ்பாயில் ஆகி சொட்டை வரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஹேர் ஸ்ட்ரைட்னிங், வெரி குட் கொஸ்டின். ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இஸ் பேசிக்லி ஷுட் நாட் பி டன் ஃபார் மேல். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல த ரீசன் என்னன்னா வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கில் வந்து தே யூஸ் அ கெமிக்கல். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கெமிக்கல். இப்போ வந்து ஒரு மனுஷனோட பேக் போனை உடைச்சிட்டு அந்த மனுஷனால் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஸோ அந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து உங்களோட ஹேரோட ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே பிரேக் பண்ணி அண்ட் இட் ரியலி லைக் யூனோ அந்த ஹேர் வந்து லைஃப்லெஸ் ஆகிடுது ஆக்சுவலி. பேசிக்காக ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் அ டெட் செல். ஓகே, பட் ஸ்டில் அதோட ஸ்ட்ரக்சரே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் கெட்ஸ் ஸ்பாயில்ட். அண்ட் மோர் ஓவர் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் பாய்ஸ். த ரீசன் இஸ் எப்போவுமே வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கோட க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட் பண்ணும் ஆக்சுவலி. ஸோ வென் இட் டச்சஸ் தி ஸ்கேல்ப் இட் ரியலி பர்ன்ஸ் ஆல் யுவர் ஃபாலிகல்ஸ். ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து தப்பான ஸ்ட்ரைட்னிங் வில் லீட் யூ டு கம்ப்ளீட் என்ன சொல்கிறது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யுவர்
own hair. So you're spoiling it completely and it leads into baldness and it burns out your follicles. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹேரோட ஸ்ட்ரக்சரை மாற்ற போயிட்டு கடைசியில் ஹேரே இல்லாமல் வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. And one more important question, curly hair வந்து straight hair மாத்த முடியுமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட ஹியூமன் சைக்காலஜியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை பற்றி தான் வந்து நம்ம யோசிப்போம். ஸோ பேசிக்காக வந்து people who have straight hair, they want a curly hair. People who have curly hair, they want a straight hair actually. So இந்த ப்ராசஸில் வந்து இருக்கிற ப்ராசஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இது சரியில்லை அது சரியில்லை பண்ணலாம். யூ கேன் டூ இட். அதில் வந்து பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது. பட் டூயிங் இட் அட் அ ரைட் பிளேஸ் will be better for you, but doing it at a wrong place would be a disaster for you. கூகுள் பண்ணுறோம், இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஃபோன்ஸ் இருக்குது. கூகுள் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு ஹேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் போடலாமா அந்த ப்ராடக்ட் போடலாமான்ட்டு நிறைய ஹேர் ஃபால் சொல்யூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எந்த வகையில் வந்து ஹேர் திருப்பி ரீக்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், இட்ஸ் அ வேலிட் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் இஸ் குட் இன் மெனி வேஸ் அண்ட் கூகுள் இஸ் பேட் இன் மெனி வேஸ் ஆக்சுவலி. இப்போ வந்து கூகுள் பற்றி வந்து இப்போ என்னென்னா எல்லாமே வந்து இஃப் யூ டேக் த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, முதல்ல வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரோ வந்து வி லிசன் டு இட் ஆக்சுவலி. ஓகே, பட் இப்போலாம் வந்து என்னென்னா மக்களே வந்து அவர் வந்து ஒரு 5 years படிச்சுட்டு வந்திருப்பார், பட் இவங்க வந்து ஒரு 5 minutes வந்து தே பிரிட்டெண்ட் டு பி அ டாக்டர்ஸ் ஆக்சுவலி. ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி, இப்போ எக்ஸாம்பிள் மேடம், ஒரு ஜாப் வந்து இப்போ பெயிண்டிங் ஜாப் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் அது வந்து அவங்க பண்ணாதான் வந்து அது வந்து கரெக்ட். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ ரோல் இன் எவ்ரி திங், எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்பெஷலைசேஷன் இன் எவ்ரி செக்மெண்ட். இப்போ நீங்கள் கேட்குற இன்டர்வியூ வந்து என்னால் பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் யோர் ஜாப் அண்ட் வாட் எவர் ஐ எம் டூயிங் இட்ஸ் மை ஜாப். ஸோ அதனால் வந்து அவங்க ஜாபை பண்ணாலே வந்து த ப்ராப்ளம்ஸ் வில் நாட் அரைஸ். நிறைய பேர் வந்து இதில் பார்த்தா வந்து ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோவை காமிச்சிட்டு இப்படி இருந்த ஹேர் இப்படி ஆயிடுச்சு. தே ஆர் நாட் திங்கிங் லாஜிக்கலி. த ரீசன் இஸ் ஒரு ஹேர் ஒரு டயட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 weeks இப்படி இருந்தாங்க, 2 weeks இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஐ ஹவ் மெட் லாட் ஆஃப் பீப்புள் ஒரு 20 to 30 kgs ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் தெம் இயர்ஸ். பட் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஃபாஸ்டான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கும். டோன்ட் கெட் இன் டு ட்ராப்ஸ் ஆஃப் ஆல் திஸ் chemicals which is available in the market, all this oils which is available in the market. Yes, you can use oil, but there is nothing better than coconut oil. லேக் ஆஃப் வைட்டமின்ஸ் கூட வந்து ஹேர் ஃபாலுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்குமா சார்? லைக் வைட்டமின் டி, ஜிங்க் இதெல்லாம் வந்து போதிய அளவுக்கு நம்மளோட பாடியில் இல்லைனா கூட இந்த சொட்டை வரும்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? விட்டமின், கால்சியம்ஸ், ஜிங்க், இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் இட். Okay, for a hair growth you need a lot of other aspects actually. The food what you are consuming. Okay, இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து hair loss வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. Okay, and he is taking all this multivitamins but he is not sleeping properly. So that's where the point number 1 itself goes for a toss. Sleep is a mandatory thing which is not doing it, and he is having the example, he smokes excessively and he takes excessive stress and he drinks. So what is the point actually? So நீங்கள் இதுவும் எடுத்துப்பீங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா இந்த கேள்வி ஆக்சுவலி என்னோட லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் மருந்தும் எடுப்பேன் நான் குடிக்கவும் செய்வேன்னா the treatment will not work. So as simple as that. Multivitamins is one of the aspect. You need proteins, you need calciums, you need zinc, you need a lot of other aspects. ஸோ அது வந்து லைக் யூனோ அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து ஹேர் வந்து உங்களுக்கு வந்து யூ கேன் மெயின்டைன் இட். தட்ஸ் இட். நிறைய பசங்க வந்துட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, பட் அவங்களுக்கு கல்யாணம் வந்து தள்ளி போகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா குவைட் கப்புள் ஆஃப் கேர்ள்ஸோட ரொம்ப டீப்பான இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய க்ரைட்டீரியாவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஹேர் பால்ட்னஸ் நிறைய வருது. ஸோ இதனால மேரேஜ் ரொம்ப தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிளைண்ட்ஸ் நிறைய வந்து அப்ரோச் பண்ணுறது உண்டா? அஃப்கோர்ஸ் மேடம், எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு இது நீங்கள் பார்க்குறீங்க, பட் வி
see every day actually a lot of people comes to us only for the marriage. இப்போ hair வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து we are living in a 21st century actually. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட லுக்ஸை வந்து it's not only for the purpose of marriage, it's for every aspect. When you get up and look உங்களை வந்து மிரரில் பார்க்கும் போது what happens is you feel low. அண்ட் இதனால வந்து நிறைய மேரேஜஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வில் கம் டு அஸ் லைக் பிஃபோர் அலைன்ஸ் ஆக்சுவலி அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா வருவாங்க. ஸோ தேல் கெட் த ரீப்ளேஸ்மெண்ட் டன் அண்ட் உடனே வந்து இட் இஸ் லைக் என்ன சொல்கிறது தி கெட் மேரிட் ஸ்டப்ஸ் லைக் தட். ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. திஸ் நத்திங் டு கெட் ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் இட். எல்லாத்துக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து வி ஹாவ் அ சொல்யூஷன் ரைட் நவ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். Hair loss, yes, it is a problem, but it is not an end. ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா? அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்ஸ், எஸ் இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்தோடனே எனக்கு எண்ட் ரிசல்ட்ஸ் கிடச்சிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இட்ஸ் அ சப்போர்ட்டிங். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ அன் டெம்பரரி ரிலீஃப். ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் ஃபீமேல் ஆக்சுவலி. ஸோ மேலோட ஹேர் லாஸ் பேட்டர்ன் வேறு, ஃபீமேலோட ஹேர் லாஸ் pattern where there is no ப்ராப்பர் எவிடன்ஸ் இது வரைக்கும் வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து கவரேஜ் வந்து கொடுத்தது கிடையாது ஆக்சுவலி. ஓகே, ஆனால் லாங்கர் ரன் ஆக்சுவலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீமேல் ஹேர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் தேல் ஹாவ் தட் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து தேல் ஹாவ் த லேக் ஆஃப் அதர் லைக் ஹெல்த்தில் வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஆஃபனாக நடக்கிறதுனால ஆஃப்டர் ப்ரெக்னென்சியோ இல்லை ஆஃப்டர் தேர் ஃபர்ஸ்ட் பேபி ஆர் செகண்ட் பேபி லைக் லாக்டேட்டிங் மதர். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஹேர் லாஸ் வந்து ஒரு ரொம்ப காமனான விஷயம். பட் வேறஸ் மேலுக்கு வந்து ஒன்ஸ் மேல் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தே கேன் மெயின்டைன் இட். பட் ட்ரீட்மெண்ட்ஸ் போனீங்கன்னா வந்து transplant will work only for the basic stage of hair loss. Transplant is not gonna give a complete coverage for a hair loss. Can you explain what is hair transplant, sir? Hair transplant வந்து பாத்தீங்கன்னா hair transplant is one of the best treatments available in the world actually. இப்போ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் வந்து if you do it from a very good surgeon or a good doctor, yes, your transplant will be good. But ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லேயே வந்து நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஒரு சின்ன 1 or 2 inches ஹேர் லாஸ் இருக்கும் போது நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா அந்த கவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். you will get in results. பட் உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஹேர் இருக்கும், உங்களுக்கு பண்ண இடத்துல இருக்கும். பட் இங்கே ஹேர் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா again you can't do a transplant. Yes, so doing a transplant for what? Doing a transplant you should get a good coverage. உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ரீட்டைன் ஆகணும், எனக்கு ஹேர் லாஸ் இல்லாத மாதிரி இருக்கணும். பட் வந்து நிறைய பேர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் இவ்வளோ பெரிய ஹேர் லாஸ் ஏரியா இருக்கும், அதில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்கன்னா இட் இஸ் நாட் கோனா work out actually. அங்கங்க ஒரு ஹேர் இருக்கிறது, இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் கவரேஜ். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேசிக் ஸ்டேஜ் தவிர அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வில் நாட் கிவ் அ கம்ப்ளீட் கவரேஜ். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் சில பசங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் வந்து ஃபுல்லாக ஹேர் லாஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறீங்க, எப்படி அவங்களோட ப்ரொசீஜர்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ this is like what solution we provide is we do a hair replacement process. So in the hair replacement process எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து it's one of the best procedures available all over the globe actually. So இப்போ hair replacement process பார்த்தீங்கன்னா வந்து it's a complete non-clinical and non-surgical process. இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் இல்லாத எந்த அளவுக்கு ஹேர் லாஸ் ஆகியிருந்தாலும் ஹேர் இல்லாத ஏரியாவில் வந்து அதே மாதிரி வந்து ஹேரை வந்து மவுல்டு எடுத்து அதே மாதிரி வந்து ஹேரை வந்து கவர் பண்ணி அந்த ஹேரோட இந்த ஹேரை வந்து மேட்ச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான நேச்சுரல் லுக்கிங் ரிசல்ட்ஸ்
கொடுக்கும். இதுக்கு வந்து there's no injections involved, there's no medicines involved, and you can take shower, swim, jog, எல்லாமே வந்து நீங்க வந்து எல்லா விஷயங்களும் வந்து நீங்க எப்படி நார்மலா வந்து டே டு டே லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் பண்றீங்களோ அத்தனை விஷயங்களும் வந்து பண்ணலாம், provided it doesn't have any kind of side effects. நீங்க வந்து இது எத்தனை வருஷம் வேணும்னாலும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். there is no age limit for this, like yes after 18 you can start it, 18 லயே நிறைய பேருக்கு இப்போ ஹேர் லாஸ் வருது, அவங்கள்துலேருந்து ஆஃப்டர் 65 வரைக்கும் வந்து நீங்க வந்து இந்த ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸை வந்து பண்ணலாம். அண்ட் இட் இஸ் கோனா கிவ் யூ 100% ரிசல்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வெயிட்டிங் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கனாலும் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணணும் எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியாது. பட் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் யூ வில் கெட் an instant and natural looking results provided if you do it in a very good place actually. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல இருக்கு ஆக்சுவலி. மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு. வருடந்தோறும் 1650 மருத்துவர்களை கூடுதலாக உருவாக்க 11 புதிய மருத்துவ கல்லூரிகள். வெற்றி நடை போடும் தமிழகம். இப்போ இந்த ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு அப்புறம் எனி டிஸ்கம்ஃபர்ட் ஆர் இரிட்டேஷன் இல்ல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ் மேடம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா as I told you earlier, ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் சரியான இடத்துல வந்து பண்ணிங்கன்னா வந்து you won't have any issues actually. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து இப்போ வந்து சிட்டியில் வந்து பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு தான் வந்து ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி. ஸோ ஜென்ரலாக வந்து இதனால் வந்து என்ன ஒரு இது ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ண தெரியுது, ஐ ஹாவ் ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அந்த ஸ்கேல்ப்புக்கு அந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகுமா, அந்த இப்போ நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு இப்போ வந்து ஜென்ரலாக வந்து யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மோஸ்ட்லி வந்து யூ கெட் டு சி a lot of European videos இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து they use a different bonding technology that is defined for their climate. நம்ம கிளைமேட்டுக்கு வந்து அதை யூஸ் பண்ணால் people will definitely have a irritation in their scalp. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் லெவல்ஸ் இருக்காது, தூங்கும் போதும் ஏந்திரிக்கும் போதும் வந்து they will feel that stickiness, greasiness everywhere actually. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து தப்பான இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி they say that hair replacement is not safe. hair replacement வந்து it's one of the safest procedures. எத்தனையோ பேர் வந்து lakhs billions of people are doing it. இப்போ hair replacementங்கிறது வந்து சென்னையில் வேணும், இப்போ வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது மக்கள்கிட்ட. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி மக்களுக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலி. ஓகே, அண்ட் தே டோன்ட் நோ இந்த மாதிரி நிறைய இப்போ கூட வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கா, ஐ மீன் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியலை. ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ப்ரொவைடட் இஃப் யூ டூ இட் அட் அ குட் பிளேஸ் அண்ட் இஃப் யூ டூ இட் அட் டூ இட் வித் அ ப்ரொஃபஷனல், எஸ் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் சேஃப். ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டோட ப்ராசஸ், அதாவது அந்த ப்ரொசீஜரோட டைமிங் எவ்வளோ, அதுக்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ? காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் the procedure time, so procedure time would be about like 2 to 3 hours. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் இஸ் லைக் அகெயின் கஸ்டமைஸ்ட் மேடம். ஸோ எல்லாமே வந்து இட் ரியலி டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்களோட என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு டெய்லி ஒர்க் அவுட் போவாங்களா, வாக்கிங் போவாங்களா, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற பீப்புளும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி we design it according to their requirements. So cost வந்து பார்த்தீங்கன்னா cost is almost உங்களோட requirementக்கு ஏற்ற மாதிரி. So if you say if you can own a car at a price of 3 lakhs also, you can own a car at a price of 3 crores also. So it's really depends upon what budget you want to fit in and what is your pocket size. இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் வந்து சே லைக் வெளியில சொல்ல விரும்ப மாட்டாங்க, அவங்க வந்து ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதை மற்றவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? அப்புறம் அந்த ஷாம்பூயிங் மெத்தட்லாம் எப்படி சார்? நார்மல் ஹேர் மாதிரி தானா? ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாம்பூயிங், கண்டிஷனிங், நீங்கள் வாரத்தில் வந்து 2 or 3 days கூட வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கலாம், கண்டிஷ்னர் போடலாம், யூ கேன் டேக் ஷவர் இன் ஃபால்ஸ். அண்ட் மற்றவங்க when it comes to identification மேடம், it is again
நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து வெளியே அனுப்பும் போது we will make it look really natural and புதுசாக பார்க்குறவங்க யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து they will have a hairline. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஹேர்லைன் இருக்குது, இங்கே மட்டும் ஹேர் போயிருக்குன்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா வந்து அவங்க வந்து வச்சுட்டு போனாங்கனாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்களாலேயே அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வந்து இந்த மாதிரி ஹேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவலி. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், புதுசாக பார்க்குறவங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் யூ கெட் அ வெரி குட் கான்ஃபிடென்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹேவிங் அ ஹேர் அண்ட் மெயின்டைனிங் இட் இஸ் வெரி ஈஸி. நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி இருக்கும், இப்போ ஸ்வெட்லாம் வந்து எப்படி இதாகும். எஸ், வி ஹேவ் அன் ஆப்ஷன்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. ஸ்வெட் வந்து உங்களுக்கு எப்படி இறங்குதோ நார்மலாக இறங்கும், நார்மலாக வந்து எல்லாருக்கும் தண்ணி உள்ளே போகும், எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் நார்மல் டே டு டே லைஃப் ஸ்டைலில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அத்தனை விஷயங்களும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் சுகர் பிபி இல்லாதவங்களே இருக்க முடியாது. ஸோ ஹை லெவல் ஆஃப் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணுவீங்க? மேடம், இது வந்து this is an external process. There is nothing internal involved in this. இந்த எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் I'll ask you a simple question. ஒரு கேப் போடுறதுனால வந்து உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? இல்லை. No. So it is also a form of that, but yes, it is fixed in your hair. So இதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து லாட் ஆஃப் கேன்சர் சர்வைவர்ஸ், ஸோ நிறைய பேர் வருவாங்க, அவங்க கீமோதெரப்பி பண்ணிவிட்டு ஹேர் லாஸ் ஆகிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து தே ஹேவ் கம் அப், ஐ மீன் ஒரு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது தாராளமாக பண்ணலாம். யார் பிளட் சுகர், கொலஸ்ட்ரால்ஸ், எந்த சர்ஜரி, ஹெல்த்தில் எந்த இஷ்யூஸும் இருந்தாலும் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் யூ ஆர் வரிங் அ கேப், பட் ஜஸ்ட் தட் இது வந்து உங்களோட ஸ்கேல்போட ஸ்டிக்காக இருக்கும். எஸ், இட் ஆல்சோ ரெக்வயர்ஸ் மெயின்டெனன்ஸ். இதுவும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் லைக் சேஃபர் இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. மெயின்டைனிங், நான் மெயின்டைனிங், செல்ஃப் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே வந்து உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர் முடிச்சிட்டா போதுமா ஒன்ஸ் ஃபார் ஆல், இல்லாட்டி வந்து மந்த்லி ஏதாவது சிட்டிங் வரணுமா? எப்படி அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி அவங்க ஹேர்லாம் வாஷ் பண்ணி அவங்க ஸ்கேல்ப்பை வந்து நாங்கள் காட்டுவோம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு we will show them so they can review their scalp monthly once also. ஸோ அது பண்ணிட்டாங்கன்னா வந்து அதை ரிமூவ் பண்ணி மறுபடியும் டேப்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வந்து we will fix them back. Yes, so maintaining is always இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து there's nothing in this world is free of cost. So if you get a car you have to maintain this. நான் கார் 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டேன், எனக்கு எதுக்கு மெயின்டெனன்ஸ்னு சொல்லி கேட்டாங்கன்னா வந்து லைக் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் வந்து நிறைய செலவுகள் இருக்குது. ஸோ தட் ஹேஸ் everything has a lifespan, everything has a maintenance actually which is available at that cost. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு தொகை ரூபாய் 2 லட்சமிலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் எங்கும் 2000 அம்மா கிளினிக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. வெற்றிநடை போடும் தமிழகம். இப்போ நானே நிறைய பார்த்துருக்கேன் சார். இப்போ ஒரு சில ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தில் அவங்களோட ஹேர் ஒரு மாதிரி இருக்கும், லைக் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொரு படத்தில் அதே ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ஹேரோட இருப்பாங்க. ஸோ செலிபிரிட்டிஸ்க்கு நிறைய நீங்கள் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் மேடம், இப்போ வந்து ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து இப்போ எப்படி வந்து மென்ஸ் வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது it is இப்போ replacement is no more word of replacements, it's becoming a men's accessory னே சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு வந்து காமன் ஆகிட்டு வருது ஆக்சுவலி. ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஹேவ் அ குட் ஹேர் ஆக்சுவலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது, பட் வேரஸ் இஃப் ஐ ஹேவ் அ ஹியூஜ் ஹேர் மை ஃபேஸ் வில் சேஞ்ச். இட் will give a dimension to my face, okay? And say for example I have a square face, but whereas if I have this big hair my facial dimension will change, my styling change ஆனா என்னோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் மாறும், என்னோட பார்க்குறவங்களோட வியூவிங் ஆஸ்பெக்ட் மாறும், கேமராவில் வந்து my look
looks would be in a better way. So இப்போ வந்து hair replacement இப்போ வந்து இது வந்து யாராவது பார்த்துருவாங்க இது பண்ணிடுவாங்களோ தெரிஞ்சிருமோ தெரியாது, that is secondary. பட் இது வந்து இப்போ வந்து ஒரு ஆக்சசரியாக மாறிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து lot of people, a lot of celebrities actually, like you know, they can they started using it and it's becoming a common thing actually. So everyone wants to look good, and of course this gives you a better look without any pain. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து நல்ல ஹேர் இருக்கும், அவங்களுக்கு இந்த சைட்லலாம் ஃபுல்லாக நல்ல வால்யூம் இருக்கும், பேக்கில் நல்ல டென்சிட்டி இருக்கும். ஆனால் கரெக்டாக இந்த க்ரௌன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு காரணத்தில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், திக்னஸ் இருக்கும், மண்டை அப்படியே தெரியும். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில ஜென்ஸுக்கு வந்து முடி நல்லா இருக்கும், ஆனால் ஃபோர்ஹெட் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஃபோர்ஹெட் லைன் வந்து ஒரு அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி ஹேர் ஃபால் ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் கொடுக்குறீங்க? மேடம் இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேன் பி டன் அட் த பேசிக் ஸ்டேஜஸ் ஆல்சோ, ரீப்ளேஸ்மெண்ட் கேன் பி டன் அட் த அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் ஆல்சோ. இந்த ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து எல்லா ஸ்டேஜுக்கும் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு போயிருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன், என் தலையை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிடுவாங்களா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆக்சுவலி இது தலையை ஷேவ் பண்ணவே தேவையில்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹேர் போயிருக்கா அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்ம ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஹேரோட யூனிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஹேரையும் வந்து மேட்ச் பண்ணிவிடுவோம். ஸோ இட் வில் பி லைக் அ கேமோஃப்ளேஜ். உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நேச்சுரல், we can't beat the nature, but yes we can go close to the nature. ஸோ இப்போ வந்து ஸ்னோஃபாலை வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ண முடியும் ஆக்சுவலி, பட் த ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட் இட் இன் த ஸ்னோ ஏரியாஸ் ஒன்லி ஆக்சுவலி. பட் எஸ் அந்த இதில் போக முடியாதவங்க போக முடியாதுன்ற பட்சத்தில் வந்து ஸோ தே கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர். ஸோ அந்த ஹேர் வளராதுங்கிற பட்சத்தில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் டைம் தே கேன் கம் ஹியர் அண்ட் லைக் யூனோ தே கெட் என்ன மாதிரி ஸ்டைலிங் வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஸ்டைல் அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, சரி இது விக்கு தானே. ஆமாம், விக்குக்கும் இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் லைக் விக்குனா வந்து அந்த ஒரே ஸ்டைலில் தான் இருக்கும். விக்கு வந்து அசையாது. இட் இஸ் லைக் அண்ட் ஒரு பெரிய ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கும். பட் திங்ஸ் ஹவ் சேஞ்ச் நோ. இந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்பைக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பேக் கோம் பண்ணலாம், என்ன பார்ட்டிஷன்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், எந்த ஆங்கிளில் வேணாலும் கோம் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாரலாம், எப்படி வேணாலும் வந்து ஈவன் இன்ஃபேக்ட் யூ கேன் கெட் இன் சைட் த ஃபால்ஸ் ஆல்சோ, தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆக்சுவலி. இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும், இப்போ நான் கேட்ட கேள்வி மாதிரி இப்போ அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் அந்த பால்ட்னஸ் இருக்கு, அவங்களும் வந்து இப்போ உங்ககிட்ட ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பேக்ல வந்து நேச்சுரல் ஹேர் தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆன ஹேர் பேக்ல வந்து நேச்சுரல் ஹேராக இருக்கும் போது பின்னாடி இருக்க ஹேர் வந்து வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஏதாவது அன்ஈசினஸ் இருக்குமா, இல்லை ஹேர் கட்ல அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அதுக்கு நீங்க என்ன டிப்ஸ் நீங்க கொடுக்க விரும்புறீங்க? அதுதான் மேடம், இப்போ வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ மந்த்லி மெயின்டெனன்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக A to Z லைக் சிஸ்டம் ரிமூவ் பண்ணி அவங்க ஸ்கேல்ப் க்ளீன் பண்ணி அந்த சிஸ்டம் அதை க்ளீன் பண்ணி அதை கண்டிஷன் பண்ணி அவங்க ஹேரை கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவைப்பட்ட கலர் பண்ணணும்னா கலரும் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து we will finish it up at one roof so that they no need to go out for haircut or anything actually. So everything would come under your convenience actually. So everything is a part of our maintenance. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். லைக் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு, ஒர்க்கிங் பீப்புளுக்கு, என்ன கேட்டால் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், ஸோ ஹேர் ஃபால் இருக்கு, தலையில சொட்டை நிறைய விழுது, இல்லை பேட்சி பேல்ட்னஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட வேல்யூபிள் சஜஷன் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ இப்போ வந்து ஹேர் லாஸ், இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா வந்து ஹேர் லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஆக்சுவலி. ஸோ ஹேர் லாஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஹேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தலையை வந்து நிறைய பேர் 10 வாட்டி 15 வாட்டி 20 வாட்டிலாம் வந்து தலையில் கை வச்சு பார்த்துப்பாங்க. the more you do the more you lose hair. So hair loss வந்து it's a part of a life அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணுறதை விட அதை வந்து எப்படி கேர் பண்ணுறதுனா வந்து உடனே வந்து நீங்கள் கூகுள் பண்ணி இந்த ஆயில் இது பண்ணுறது, கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், ட்ரை டு ஸ்லீப் குட், don't think about
யுவர் ஹேர் லாஸ். ரொம்ப வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணுங்க. சி வாட் எவர் எசென்ஷியல் திங்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஒன்ஸ் அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அதுதான் தமிழில் சொல்லுவாங்க அமிர்தமும் விஷமாயிடும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஸோ ஆல் திஸ் திங்ஸ் would definitely. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல பாடியில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும், ஹேரில் நல்ல சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம கிட்ட உள்ள பேட் ஹேபிட்ஸை வந்து நம்ம கெட் ரிட் பண்ணாலே வந்து யூ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். நான் வந்து ஐம் நாட் ஹியர் டு ரெக்கமெண்ட் மை ப்ராடக்ட் ஆர் என்னோட இது பெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோ நான் வரலை. ஆக்சுவலி த சேடஸ்ட் பார்ட் இஸ் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஹேர் லாஸுங்கிற காரணம் வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அண்ட் தி கெட் இன் டு அ பேட் ஹேண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து இப்போது உள்ள நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வந்து இன்னும் நத்திங் டு வரி அபவுட் இட். ஜஸ்ட் த சிம்பிள் டிப் ஃபார் யுவர் ஹேர் லாஸஸ், நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள், அது யூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் திஸ் திங். ஈட் ஹெல்தி, ஸ்லீப் வெல், use less of mobiles and stop smoking and stop drinking and stop thinking about your hair loss. Yes, the major tip is தலையில் கை வைக்கிறதே நிறுத்திடுங்க and oil your hair. ரொம்ப வந்து தலையில் கை வைக்கிறதோ கோம் பண்ணுறதோ வந்து ஒரு பொறுமையாக கோம் பண்ணுங்கள். just take care as your baby. ஒரு குழந்தைய வந்து எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து உங்கள் ஹேரை பார்த்துக்குங்க. பட் என்ன பாசிட்டிவ் வே, நாட் ஆன் அ நெகட்டிவ் வே. என்னடா இது ஹேர் கொட்டிகிட்டே இருக்க, ஹேர் கொட்டிகிட்டே நீங்கள் நினைக்கிறதுனால ஹேர் கொட்டுறதோ நிற்காது. அண்ட் இன்ஃபேக்ட் யூ வில் எண்ட் அப் சீயிங் மோர் ஹேர் லாஸ் பிகாஸ் தட்ஸ் அ சைக்காலஜி. எனக்கு இது நடந்துருமோன்னு சொல்லி பயந்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நடக்க தான் போகுது. ஆக்சுவலி அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. எஸ், அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸில் இருந்தீங்கன்னா யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஹேர் லாஸ். அண்ட் இஃப் யூ ஆர் அட் அ குட் எனர்ஜி அண்ட் நல்ல வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிங்கனாலே வந்து உங்களோட ஹேர் லாஸ் வந்து நல்லாவே ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ தேங்க்ஸ் டு குமுதம் ஃபார் inviting me here and it is just நான் வந்து இங்கே வந்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து they've asked me like it's just an awareness actually. நான் வந்து இங்கே வந்ததுக்கு காரணமே just to have an awareness because I meet a lot of people on every day actually. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல மிஸ்கைட் ஆகி நிறைய இடத்துல வந்து தப்பான ஹேண்ட்ஸில் போயிட்டு அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஈவன் லைஃபே லாஸ் ஆகிருக்கு. அது வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால வந்து லைஃபே லாஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் உண்டான விஷயம் தான் ஆக்சுவலி. ஸோ எதை பற்றியும் வந்து ஹேர் லாஸ் ஆகுதுன்னா ஹேர் லாஸ் இஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த ஹேரை வந்து இது பண்ண அதே பற்றி யோசிக்காதீங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் லைஃப்ஸ் இன் தேர் லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப் டு திங்க் அபவுட் யுவர் health, think about your career, think about your next move, but don't get stick about one thing. Okay, ipo aidichna we have a solution for that. So every part of life has a solution for everything, so don't worry about it. And again, once again, thanks to Kumudam for providing me this opportunity. Thank you and see you. Hair replacement பத்தி நம்ம கிட்ட ரொம்ப அழகாவும் தெளிவாவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க முகமது கலீம் சார். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த ப்ராப்ளம் லேடிஸாக இருக்கட்டும் மோஸ்ட்லி ஜென்ஸாக இருக்கட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதை பற்றி என்றைக்குமே கவலைப்படாதீங்க. ரொம்ப வரியினால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்குன்னு சொல்லி இந்த எக்ஸ்பர்ட் நம்ம கிட்ட சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரெனவடான எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு உங்களோட ஹேருக்கு முறையான வகையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஸ்டைல் டுடே நிகழ்ச்சியில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வேற ஒரு எக்ஸ்பர்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் மீ டீனா சைனிங் ஆஃப். வணக்கம். 108 அவசர சேவை.